உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 1, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை, படுஷ்சீகே, கார்த்திகை சுக்ல பக்ஷம். திதி தசமி திதி இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:31 வரை நீடிக்கும். நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி மாலை 5:03 வரை நீடிக்கும். யோகம் துருவ யோகம் இன்று இரவு 2:09 வரை இருக்கும். அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:10 வரை நீடிக்கும். கரணம் கரணம் இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு வணிஜ கரணம் இரவு 8:28 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:32 வரை நீடிக்கும். அசுப காலம் ராகு காலம் காலை 9:23 முதல் 10:46 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 1:33 முதல் 2:57 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 6:36 முதல் 7:59 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:05 முதல் 8:49 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இரவு 12:23 முதல் 1:54 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் துசாரபஸ்பாச்சிமோம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் சூத் காலை 5 மணி முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 11:17 முதல் 12:51 வரை இருக்கும். சுனப்பத்தோன அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6:36 நிகழும். இச்தாவத சூரியாஸ்தமனம் மாலை 5:44 நிகழும். ரிட்டி சந்திரோதயம் மதியம் 2:51 நிகழும். பச்சிஸ்தாத்தா சந்திர அஸ்தமனம் இரவு 2:53 நிகழும். ஏத்த சித்தஸ்தா சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். இப்போதைஸ் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை. இன்று உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு நெகிழ்ச்சியான அலை போல் சில உணர்வுகள் எழலாம், குறிப்பாக வீடு மற்றும் உறவுகள் தொடர்பாக. அந்த உணர்வுகளை அடக்காமல் உங்களுக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி மனத்தை நிம்மதிப்படுத்துங்கள். உங்கள் சிந்தனைகள், கனவுகள் அல்லது உணர்வுகளை எழுத்தாகவோ ஓவியமாகவோ அல்லது இனிமையான இசையின் வழியாகவோ வெளிப்படுத்துங்கள். தினியும் 10 உள்மனதை தெளிவாக்கும் ஒரு சிகிச்சை போன்ற அனுபவமாக இருக்கும். புதிய ஆரம்பத்துக்கான கதவுகள் திறக்கத் தொடங்கியுள்ளன. இன்று இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளை உணர்வதற்கும் சிறந்த நாள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து சிரிப்புகளையும் நினைவுகளையும் மீட்டெடுக்குங்கள். அன்பை பரிமாறும் ஒவ்வொரு தருணமும் மனதை ஒளிரச் செய்யும். மற்றவர்களை நெஞ்சார பாராட்டுங்கள். அந்த நன்றியுணர்வு மீண்டும் உங்களிடமே அன்பாக திரும்பி வரும். உங்கள் கனவுகளை நம்புங்கள், ஏனெனில் அவைதான் உங்களை உங்களுக்கே உரிய பாதையில் முன்னேற்றும். இன்று உணர்ச்சிகள் ஆழமாக பாயும் நாள். இதயத்தில் உள்ளதை சொல்வது சற்று கடினமாக தோன்றினாலும் தைரியமாக வெளிப்படுத்தும் நேரத்தில் மனம் ஒரு புதிய அமைதியை அடையும். உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உணர்வுகள் இன்று அதிகமாக வெளிப்படலாம். அதற்கு பொறுமையுடனும் உணர்வுணர்ச்சியுடனும் பதிலளித்தால் அந்த உறவு இன்னும் வலுவாக மலரும். இன்று உங்கள் உடல் மற்றும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய நாள். உங்களை உள்ளார்ந்த அமைதியுடனும் உறுதியுடனும் நிரப்பும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். அது தியானமாக இருந்தாலோ, இசை கேட்பதோ அல்லது இயற்கையில் சில நிமிடங்கள் செலவிடுவதோ ஆனாலும் சரி. குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம்.
ஒரு சிறிய வெளிநடை பயணம் அல்லது இணைந்த உணவு நேரம் மனதை மகிழ்விக்கும். செலவு சிறிது கூடினாலும் அந்த மகிழ்ச்சியின் மதிப்பு அளவிட முடியாதது. உறவுகளில் புத்துணர்ச்சி தேவைப்பட்டால் ஒரு புதிய செடியை நட்டு வாழ்வில் பசுமையை வரவேற்கலாம். அது நம்பிக்கையின் அடையாளமாகும். வேலை பகுதியில் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், ஏனெனில் இன்று எடுக்கப்படும் தீர்மானங்கள் உங்கள் எதிர்காலத்தின் திசையை குறிப்பிடும். சிறிய பயணங்கள் மகிழ்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் அளிக்கும். அவை வாழ்க்கையின் பார்வையை விரிவாக்கும். சில நேரங்களில் மனநிலை சற்றே மாற்றத்துடன் இருக்கும். இதனால் மன அழுத்தம் உங்கள் நடத்தை பாதிக்கலாம். எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது. உழைப்பின் பலன் விரைவில் கிடைக்கும். உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வையுங்கள். ஆன்மீக உணர்வுகள் இன்று அதிகரிக்கும். அதனால் மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியையும் திருப்தியையும் அனுபவிக்கும். மாணவர்களுக்கு இது ஆராய்ச்சி, அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறப்பான சாதனைகளுக்கான நேரமாக இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடன் உறவு உருவாக்குவதற்கும் இது ஒரு நல்ல நாள். இத்தகைய தொடர்புகளே உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான கதவுகளை திறக்கும். இன்று உங்கள் வாழ்வில் பல புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றுடன் சில எச்சரிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பணிவும் பொறுமையும் உங்கள் சிறந்த ஆயுதங்கள். சிறு அகங்காரமும் பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக உங்கள் உணவு பழக்கங்களை சீரமைத்து உடலை பலப்படுத்தும் பழக்கங்களை தொடங்குங்கள். மாணவர்கள் உயர்கல்வி அல்லது தேர்வு தயாரிப்பில் முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகளை காணக்கூடும். இது அவர்களின் வெற்றிக்குறை நம்பிக்கையை மேலும் உயர்த்தும். வணிகம் சார்ந்தவர்களுக்கு பழைய தடைகள் நீங்கும் நேரம் இது. ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். உங்கள் திட்டங்களையும் யோசனைகளையும் பிறருடன் பகிர்வதில் எச்சரிக்கை காட்டுங்கள். சிலர் அதை தவறாக பயன்படுத்தக்கூடும். அதனால் உழைப்பின் பலன் வீணாகிவிடாதீர்கள். மின்னணு சாதனங்கள் தொடர்பான பழுது அல்லது மாற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் அவை தற்காலிகமானவை என்பதில் மன அமைதி கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க நேரிடலாம். அந்த முடிவு எப்படியானதாயினும் உங்கள் உள்ளார்ந்த மகிழ்ச்சிதான் உறவின் நலனுக்கான அடித்தளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாளின் இறுதியில் சிறிது ஓய்வெடுத்து மனதை அமைதிப்படுத்தி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சிரிப்பும் இனிய நினைவுகளும் நிரம்பிய நேரத்தை செலவிடுங்கள். அது நாளின் சிறந்த பரிசாக மாறும். இன்று உங்கள் மனதில் பதிந்த அன்பை வெளிப்படுத்த சிறந்த நாள். பொன்னோ கோடம்பெடர்ஸ், உங்கள் அன்புக்குரியவரை உண்மையுடன் பாராட்டி உங்கள் பாசத்தை சொற்களால் சொல்லுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு நேர்மையான பாராட்டு கூட உறவின் தூரத்தை நெருக்கமாக்கும் சக்தி கொண்டது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இன்று உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையையும் ஆற்றலையும் அளிக்கும். இதயங்கள் இணையும் போது உலகமே ஒளிர்ந்து போவது போல் தோன்றும். எதற்கோ ஒரு காரணத்தால் உங்கள் துணை சமீபத்தில் தூரமாக இருந்தாலும் உங்களுக்குள் உள்ள பாசத்தின் பிணைப்பு இப்பொழுது மேலும் ஆழமாக மாறியிருக்கலாம். அகந்தையை ஒதுக்கி நீங்கள் முதலில் முன்னேறுங்கள். அதற்காக உங்கள் துணை மனமார்ந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால் உங்கள் இதயம் நிச்சயமாக மகிழ்ச்சியில் மலரும். இது உறவின் சுவரை உடைத்து பாசத்தின் புதிய ஒளியால் அதை மீண்டும் நிரப்ப வேண்டிய தருணம். பண விஷயங்களிலும் நீங்கள் வழக்கம்போல் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். ஆனால் இன்று உங்களுக்காகவும் சிறிது செலவு செய்யுங்கள். அந்த சிறிய சுகம் உங்கள் மனதை நிம்மதியாலும் திருப்தியாலும் நிரப்பும். மன அழுத்தம் உங்களை அணைக்கும் போது இசையில் மூழ்குங்கள். மெதுவாக நடைபோடுங்கள். அல்லது தியானத்தின் அமைதியை அனுபவிக்குங்கள். இதுவே உங்கள் உள்ளத்தின் சமநிலையை மீட்டெடுக்கும் வழி. நினைவில் கொள்ளுங்கள், பிறரின் உணர்வுகளை மதிப்பது போலவே உங்களுக்கும் அன்பும் பரிவும் கிடைக்க தகுதி உண்டு. இன்று உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மீது திருப்பி உங்களை இன்னும் சிறந்தவராக மாற்றிக்கொள்ளும் நாள். சில நேரம் உங்களுக்காகவே ஒதுக்கி விரும்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். அது ஒரு புஸ்தகம், ஒரு சிறிய பயணம் அல்லது நீண்ட நாள் ஆசையாக இருந்த ஒரு பொருள் கூட இருக்கலாம். இவை அனைத்தும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் சிறந்த வழிகள். வேலை அல்லது தொழிலில் சில குழப்பமான நிலைகள் உருவாகலாம். ஆனால் அவசரமாக முடிவு செய்யாமல் நம்பகமானவர்களின் ஆலோசனையை கேட்டு நிதானமாக செயல்படுங்கள். வீட்டு சிறு வேலைகளை உடைந்த பொருட்களை சரி செய்தல், இடத்தை சுத்தமாக வைத்தல் போன்றவற்றை அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனெனில் இந்த சிறிய செயல்களே வாழ்க்கையில் ஒழுங்கையும் அமைதியையும் உருவாக்குகின்றன. இன்றைய வெற்றியாளரின் அடுத்த மனநிலையுடன் சிந்தித்து உங்கள் திறமைகளை மேம்படுத்தி வரவிருக்கும் வாய்ப்புகளுக்கு தயாராகுங்கள்.
நண்பர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து பழைய இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மனதிற்கு ஆழ்ந்த நிம்மதியையும் உறுதியையும் அளிக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் மனிதநேயம் மற்றும் கருணை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மறைந்த சக்தி. இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம், ஒழுக்கம், பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். துருவயோகம் மற்றும் வணிக கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும். இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத 4 செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள். அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி. இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணர்க்கும். சொடரிங் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும். 2. தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். குறிப்பாக எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள். சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும். 1. நீண்டகால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள். சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார். இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும். இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம். 2வது தியானம், யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள். துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது. இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும். இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:48 நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை, குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2வது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள். கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார். ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும். சன்னிதானத்தை கடைபிடிக்கவும், யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும். 3வது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள். வியாகாத யோகம் இரவில் செயல்படும். இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும். எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள். இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள். சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது. இன்று நீங்கள் வேலையை தள்ளி போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும். சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இது செல்வம், முதலீடு மற்றும் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம், முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் 2ஆம் பகுதி மதியம் 12 மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் துருவ யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? 1. முதலீடு அல்லது நிதி திட்டமிடல். இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது. இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டறியலாம். 2வது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல். ஏதேனும் பழைய கடனை திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும். இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும். 3வது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல். பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும். இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது.
4வது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள். அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்டில் காலை 11:48 மதியம் 12:32 புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது, டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:46 வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள். சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும். 2. ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக் கொள்ளலாம். 4. அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள். சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.